குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன வகுப்பில் என்ன பார்த்தோம்? ஒளியியல் பார்த்தோம் இல்லையா? ஒளியியலில் ஒளியின் பண்புகள், ஒளி விலகல், கூட்டொளியில் ஏற்படும் ஒளி விலகல், இது வரைக்கும் பார்த்தோம். ஒளி சிதறல்னு பார்த்தோம். ஒளி சிதறல் என்ன பார்த்தோம்? சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களினுடைய அணுக்களில், மூலக்கூறுகளில் பட்டு சிதறடிக்கப்படுது. அதுதான் ஒளி சிதறல்னு சொன்னோம். அப்போ ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். அவை நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி கதிரானது தன்னுடைய பாதையிலிருந்து விலகி செல்றதை தான் என்ன சொல்கிறாங்க? ஒளி விலகல்னு சொல்கிறோம். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு ஒளி விலகல் எண் மியூ. ஒளி விலகல் எண் மியூ ஸ்னெல் விதியில் பார்த்தோம் இல்லையா? ஸ்னெல் விதியில் என்ன இருக்கும்? படுகோணத்தின் சைன் மதிப்புக்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கும் இடையே உள்ள தகவு சமம்னு சொல்லி பார்த்தோம். sin i by sin r equal to μ2 by μ1. ஒளிச்சிதறல் சூரியனிலிருந்து வரக்கூடிய படுகதிர், அந்த ஒளி கதிரானது அந்த வாயுவில் இருக்கக்கூடிய அணுக்கள், மூலக்கூறுகள் இதில் பட்டு அப்படியே சிதறடிக்குது. அந்த அணுக்கள் அந்த ஒளியை சிதறடிக்கிறதுக்கு பேர் தான் ஒளி சிதறல்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒளி சிதறலில் வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல ஒளி சிதறலில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. மீட்சி சிதறல், இன்னொன்று மீட்சி அற்ற சிதறல்னு பிரிக்கிறோம். மீட்சி சிதறல்னால் என்ன? சிதறல் அடையும் ஒளிக்கற்றையினுடைய தொடக்கம் மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருக்கணும். ஆற்றல் வேஸ்ட் கூடாது. சமமாக இருந்துச்சுன்னா அது மீட்சி சிதறல். சிதறல் அடைஞ்சதுக்கப்புறமும் தொடக்கத்தில் எவ்வளோ ஆற்றல் இருந்துச்சோ அதே அளவுக்கு இறுதியிலையும் அந்த ஆற்றல் சமமாக இருந்துச்சுனால் அந்த சிதறல் மீட்சி சிதறல்னு சொல்கிறோம். அப்போ மீட்சியற்ற சிதறல்னால் என்ன? அந்த இறுதி தொடக்க ஆற்றல்கள் சமமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மீட்சி அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்கம் மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இல்லாமல் இருந்தால் அது மீட்சியற்ற ஒளி சிதறல். அப்போ மீட்சி ஒளி சிதறல்னால் தொடக்கமும் இறுதியும் ஆற்றல் சமமாக இருக்கணும். தொடக்கமும் இறுதியும் ஆற்றல் சமமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை மீட்சியற்ற ஒளி சிதறல்னு சொல்கிறோம். இந்த மீட்சியற்ற ஒளி சிதறலை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ரேலே ஒளி சிதறல், மீ ஒளி சிதறல், டின்டால் ஒளி சிதறல், ராமன் ஒளி சிதறல். அப்போ 4 வகை இருக்குது. ரேலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டின்டால் ஒளிச்சிதறல், நாலு வகை இருக்குதுயா. மீட்சியற்ற ஒளிச்சிதறல்னா ரேலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டின்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரேலே ஒளி சிதறல். ரேலே ஒளி சிதறல்னால் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றை அந்த வாயுக்களில், வளிமண்டலத்தில் இருக்கிற வாயு அணுக்களில் பட்டு எதிரொலிக்கப்படுறது தான் ரேலே ஒளி சிதறல்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் நம்மளுக்கு வானம் நீல கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேலே ஒளி சிதறல்னால தான். இதில் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒளிக்கதிர் சிதறல் அடையும் அளவு அதனுடைய அலை நீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் அமையும்னு சொல்கிறாங்க. அலை நீளம் நேற்றே பார்த்தோம் இல்லையா? அலை நீளம் ஊதா, சிவப்பு, பச்சை இது எல்லாமே வெவ்வேறு அலை நீளங்களை கொண்டதாக இருக்கும். அதனுடைய அலை நீளத்தினுடைய 4 மடிக்கு எதிர்த்தகவில் அமைந்ததாக இருக்கும் அதனுடைய சிதறல் அடையக்கூடிய அளவானது. இதுதான் மொதல் பாயிண்ட்டு. அப்போ சிதறல் அடையும் அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, சிதறல் அளவு, எதிர்த்தகவு,
1/λ4. 1/λ4. இந்த விதியின்படி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறைந்த அலைநீளமுடைய நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அலைநீளம் குறைவாக இருக்கக்கூடியது அந்த கலர் தான் அதிகமாக சிதறல் அடையுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே எடுத்துக்காட்டாக எதை கொடுத்துருக்காங்கன்னா, நீலமும் சிவப்பும் கொடுத்துருக்காங்க. நீலம் வந்து குறைந்த அலைநீளம் கொண்டது, சிவப்பு வந்து அதிக அலைநீளம் கொண்டது. அப்போ சிவப்பை காட்டிலும் நீலம் தான் அதிக அளவுக்கு சிதறல் அடிக்கப்படுது. அதனால தான் நம்மளுக்கு மேகம் வானம் வந்து என்ன கலரில் கிடைக்குதுன்னா நீல கலரில் கிடைக்குது. புரியுதா? அப்போ குறைந்த அலைநீளம் கொண்ட நீலமானது அதிக அளவுக்கு சிதறல் அடைகிறதுனால நம்மளுக்கு வானமானது நீல நிறத்தில் தெரிகிறது. அப்போ சிவப்பு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சூரிய உதயத்தப்பையும் மறைவு அப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலந்த சிவப்பு நிறத்தில் தெரியும். அப்போ என்ன செய்யுதுன்னா, சூரியன் வந்து கொஞ்சம் வெகு தொலைவில் போகிறதுனால அந்த நீல நிறம் வந்து சிதறல் அடைகிறது குறைவடைஞ்சு சிவப்பு நிறம் நம்மளுக்கு தோன்ற ஆரம்பிக்குது. அப்போ ரேலே ஒளி சிதறனா சூரிய ஒளி கதிர்கள் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற வாயில் பட்டு சிதறடிக்கக்கூடியது தான் ரேலே ஒளி சிதறன்னு சொல்கிறோம். அதில் ஒரு 4 பாயிண்ட் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அளவு எப்படி இருக்கும்னா அதனுடைய 4 மடிக்கு எதிர் தகவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, குறைந்த அலைநீளம் உள்ள கலர் தான் நிறம் தான் நம்மளுக்கு அதிக அளவுக்கு சிதறல் அடிக்கப்படுதுன்னு சொல்கிறோம். அப்போ யார் குறைந்த அலைநீளம் உள்ளதாக இருக்கிறாங்கன்னா, இங்கே ஊதா நிறம் வந்து குறைந்த அலைநீளம் கொண்டதாக இருக்குது. அதனால் அது அதிக அளவுக்கு சிதறடிக்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்குறது மீ ஒளிச்சிதறல். மீ ஒளிச்சிதறல்னால் இங்கே அந்த வாயுக்களில் இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கு இல்லையா, அணுக்களுடைய சைஸை கம்பேர் பண்ணுறாங்க, அளவை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த துகளினுடைய விட்டமானது அந்த ஒளிக்கதிரின் படும் ஒளிக்கதிரின் அலைநீளத்துக்கு சமமாகவோ இல்லைன்னா அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, மீ ஒளிச்சிதறல். நல்லா பார்த்துக்கோ, அந்த அணுக்களுடைய துகளினுடைய விட்டத்தையும் அந்த படுகதிர் வருதுல அதனுடைய அலை நீளத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது படுகதிரினுடைய அலை நீளம் அந்த துகளினுடைய விட்டத்துக்கு சமமாக இருக்கணும், இல்லாட்டினா அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, மீ ஒளின்னு சொல்கிறாங்க. அப்போ மேகம் வந்து நம்மளுக்கு வெண்மை நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மீ ஒளிச்சிதறல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீ ஒளிச்சிதறல்னால தான் நம்மளுக்கு மேகமானது வெண்மை நிறத்தில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வளிமண்டலத்திற்கு கீழே அடுக்கில் இருக்கக்கூடிய தூசி, புகை, நீர்த்துளிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீ ஒளிச்சிதறல்னால ஏற்படக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த துகள் வந்து மீ ஒளிச்சிதறல் காரணமாக தான் துகளுடைய சைஸு அந்த ஒளிக்கதிரினுடைய அலை நீளத்தை பொறுத்து சமமாக இருக்குதா இல்லாட்டினா அதிகமாக இருக்குதா அதை பொறுத்து தான் இந்த ஒளிச்சிதறல் ஏற்படுதுன்னு சொல்கிறோம். அப்படி ஏற்படக்கூடிய ஒளிச்சிதறல் என்ன சொன்னாங்க, மீ ஒளிச்சிதறல். அப்புறம் 2 வகை பார்த்துருக்கோம். ஒன்று ரேலே ஒளிச்சிதறல், இன்னொன்று வந்து மீ ஒளிச்சிதறல். அப்போ மீச்சேற்ற ஒளிச்சிதறலில் 4 வகை இருக்குது. ரேலே, மீ ஒளிச்சிதறல், டின்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். அடுத்து நம்ம பார்க்குறது டின்டால் ஒளிச்சிதறல். உங்களுக்கு தெரியுது, மிக நுண்ணிய துகள்கள் வந்து மற்றொரு பொருளில் வந்து சம அளவில் விரவி இருப்பது வந்து கூழ்மம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டால் பால், புகை, ஐஸ்கிரீம் மற்றும் கலங்கலான நீர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் உப்பு இல்லை ஜீனியை கறந்துட்டோம்னா உப்பும் ஜீனியும் வந்து கரைப்பொருள், நீர் வந்து கரைப்பான். அது நல்லா என்ன செஞ்சிடும், நீரோட கலந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது உண்மை கரைசல். உண்மை கரைசலில் ஒளிக்கற்றையானது என்ன செய்யும்னா ஊடுருவி சென்றும். ஆனால் கூழ்ம கரைசலில் வந்து ஒளி வந்து ஊடுருவி செல்லாது, சிதறடிக்கப்படும். அப்படி சிதறடிக்கப்படுறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டின்டால் ஒளி சிதறல்னு சொல்கிறோம். கூழ்ம கரைசலில் நடைபெறக்கூடியது டின்டால் ஒளி சிதறல். இந்த 3 கிளாஸில் இருக்கக்கூடியது ஒன்று உண்மை கரைசல், அடுத்தது கூழ்ம கரைசல், தொங்கலில் ஒளி வந்து ஊடுருவியே போகாது, கூழ்மத்தில் வந்து சிதறடிக்கப்படும். உண்மை கரைசலில் வந்து ஊடுருவி அடுத்த பக்கம் போயிடும். இந்த வீட்டில் நம்ம பார்த்தோம்னா அந்த வென்டிலேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, சூரிய ஒளி வர்றதுக்காண்டி. அந்த வென்டிலேஷனில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி கதிர் உள்ளே வந்திருக்கும்,
நேர்கோடாக நம்மளுக்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா தூசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒளி சிதறலை தான் என்ன சொல்கிறாங்க, டிண்டால் ஒளி சிதறல், ஸ்கேட்ரிங் ஆகக்கூடியது. அடுத்த ஒளி சிதறல் வந்து டிண்டால் ஒளி சிதறல் கூழ்ம கரைசலுக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். கூழ்ம கரைசல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா கலங்காமல் கொஞ்சம் மங்கலாக வந்து அந்த கரைசல் வந்து இருக்கும். ஒரு பால் பவுடரோ இல்லை மாவையோ தண்ணியில் கலந்தோம்னா அது வந்து நல்லா என்ன செஞ்சுருக்காது, கலங்கி இருக்காது, ஒன்றோட ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறோம், கூழ்ம கரைசல்னு சொல்கிறோம் நம்ம. சரியா? அடுத்து பார்க்குறது ராமன் ஒளிச்சிதறல். ராமன் ஒளிச்சிதறல் வந்து வாயுக்கள் அல்லது திரவங்கள் அல்லட்னா ஒளி ஊடுருவக்கூடிய திண்மங்கள் இது வழியாக வந்து ஒளி கற்றையானது இணை கற்றையாக செல்லக்கூடியது வந்து ஒரு பகுதி மட்டும் சிதறடைகிறது தான் ராமன் ஒளி சிதறல்னு சொல்கிறாங்க. இந்த ராமன் ஒளி சிதறலை வந்து கதிரினுடைய அதிர்வெண்ணையும் அலை நீளத்தையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ராமன் ஒளி சிதறலை வந்து அந்த கதிரினுடைய அதிர்வெண்ணை நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஒளிக்கதிரானது தூய திரவங்கள் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களில் வந்து இடைவினை புரிவதன் மூலம் அந்த துகளோடு என்ன செய்தான், இடைவினை புரியுதான். இடைவினை புரியும் போது அந்த ஒளிக்கதிரின் நீளம் அதிர்வெண் மாற்றங்கள் ஏற்படுவது தான் ராமன் ஒளிச்சிதறல்னு சொல்கிறோம். ராமன் ஒளிச்சிதறல் என்ன செய்யுது, வாயு இல்லாட்டினா திரவங்களில் ஒளிச்சிதறல் ஏற்படும் போது அந்த துகள்களுக்குடைய ஒரு வினை ஏற்பட்டு அந்த அதிர்வெண்ணில் வந்து அலை நீளத்துலேயும் மாற்றம் ஏற்படுது. ஒன்று அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டினா குறைவாக இருக்கலாம். அப்படி மாற்றம் ஏற்படக்கூடியது தான் ராமன் ஒளிச்சிதறல்னு சொல்கிறோம். இதில் 2 வகையான வரிகள் இருக்குது. ரேலே வரிகள், இன்னொன்று வந்து ராமன் வரிகள். ரேலே வரிகள்னால் படுகதிரினுடைய அதிர்வெண்ணும் அந்த அதிர்வெண் கொண்ட அந்த நிறமாலை வரிகளுடைய அதிர்வெண்ணும் சமமாக இருந்தால் அது ரேலே வரிகள்னு சொல்கிறாங்க. படுகதிரின் அதிர்வெண்ணும் நிறமாலை வரிகளுடைய அதிர்வெண்ணும் சமமாக இருந்தால் அது ரேலே வரிகள். இல்லை அந்த நிறமாலை வரிகளுடைய அதிர்வெண்ணு அந்த படுகதிரினுடைய அதிர்வெண்ணை விட மாற்றம் ஏற்பட்டால், சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த வரிகள் வந்து ராமன் வரிகள்னு சொல்கிறோம். இந்த ராமன் வரிகளில் 2 வகை இருக்குது. ஒன்று ஸ்டோக் வரிகள், இன்னொன்று வந்து ஆன்டி ஸ்டோக் வரிகள். ஸ்டோக் வரிகள்னால் படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவாக இருக்கணும். நிறமாலை வரிகளுடைய அதிர்வெண் வந்து குறைவாக இருக்கணும். குறைவாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஸ்டோக் வரிகள். ஆன்டி ஸ்டோக் வரிகள்னால் படுகதிரினுடைய அதிர்வெண் வந்து அந்த நிறமாலை வரிகளுடைய அதிர்வெண்ணை காட்டிலும் அதிகமாக இருக்கணும். ஸோ அதிகமாக இருந்தால் ஆன்டி ஸ்டோக் வரிகள், குறைவாக இருந்தால் அது வந்து ஸ்டோக் வரிகள். அப்போ நிறமாலை ராமனுடைய ஒளிச்சிதறலில் வந்து அந்த துகளோட வந்து ஒளிச்சிதறல் வினைப்பட்டு அதன் மூலமாக அதிர்வெண்ணிலையும் அலை நீளத்திலையும் மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மீச்சேற்ற ஒளிச்சிதறல் 4 பார்த்துருக்கோம். ரேலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். ரேலே ஒளிச்சிதறல்னா ஒன்றும் இல்லை, சூரிய ஒளிக்கதிர் வந்து அந்த வாயுக்கள் அணுக்களில் வந்து பட்டு எதிரொலிக்கக்கூடியது தான் ரேலே ஒளிச்சிதறல்னு சொன்னோம். இதுக்கு ஃபார்முலா வந்து ஒளிச்சிதறல் எதிர்த்தகவு 1/λ4 இல்லையா. அடுத்து மீ ஒளிச்சிதறல் அந்த துகளுடைய விட்டத்துடைய சைஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அடுத்தது டிண்டால் வந்து கூழ்ம கரைசலில் ஏற்படக்கூடியது. அடுத்து ராமன் ஒளிச்சிதறல் வந்து அதிர்வெண்ணையும் அந்த துகளோட வினைப்பட்டு அதில் மாற்றம் ஏற்பட்டால் அதை ராமன் ஒளிச்சிதறல் சொல்கிறாங்க. ராமன் ஒளிச்சிதறல் அந்த ஒளிச்சிதறலில் இருக்கக்கூடிய அந்த திண்ம கரைசலாக இருந்தாலும் சரி, திரவ கரைசலாக இருந்தாலும் சரி, வாயுவாக இருந்தாலும் சரி, அந்த அணுக்களோடு இது வந்து இடைவினை புரிஞ்சு அந்த அலை நீளத்திலையும் அதிர்வெண்ணிலையும் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. மாற்றம் ஏற்பட்டால் அது வந்து ராமன் சிதறல். அப்படி மாற்றம் இல்லாமல் சமமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரேலே ஒளி சிதறலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து லென்ஸுகள் பார்க்க போகிறோம். லென்ஸ்னால் என்ன அப்படின்னா, இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம் தான் லென்ஸு. 2 பரப்பு, அது சமதள பரப்பாக இருக்கலாம், இல்லை கோள வடிவ பரப்பாக இருக்கலாம். 2 பரப்புக்கு இடைப்பட்ட ஒளி ஊடுருவக்கூடிய அந்த ஊடகம் தான் லென்ஸுன்னு சொல்கிறோம். அப்போ ஆடிங்கிறது முழுமையான பகுதி, அந்த ஆடியில் ஒரு பகுதி தான் என்னது லென்ஸு. அந்த லென்ஸை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று குவி லென்ஸ், இன்னொன்று வந்து குழி லென்ஸு. குழி லென்ஸ்,
குவி லென்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது குவி லென்ஸ். குவி லென்ஸ் என்னென்னா இருபுறமும் நம்மளுக்கு குவிந்து காணப்படும். குவி லென்ஸ் எப்படி இருக்குது, ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு குவிந்து காணப்பட்டால் அது வந்து குவி லென்ஸ். இது பார்த்திங்கன்னா மையத்தில் வந்து தடித்தும் ஓரத்தில் வந்து மெலிவாகவும் இருக்கும். மையத்தில் தடித்தும் ஓரத்தில் வந்து மெலிவாகவும் காணப்படும். அப்போ இதில் வரக்கூடிய ஒளி கற்றைகள் வந்து ஒரு புள்ளியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா குவிக்கப்படுது. ஒரு புள்ளியில் வந்து குவிக்கப்படுறதுனால நம்மளுக்கு சைஸ் வந்து சின்னதாக தெரியுது குவி லென்ஸில். அதனால் இது வந்து குவிக்கும் லென்ஸுகள்னு சொல்கிறாங்க. குவி லென்ஸை வந்து குவிக்கும் லென்ஸுகள். ஒளி கற்றையை வந்து ஒரு புள்ளியில் கொண்டு வந்து என்ன செய்யுது, குவிக்குது. குவிக்கிறதுனால இதை வந்து குவி லென்ஸுகள்னு சொல்கிறோம். அடுத்து குழி லென்ஸ். இருபுறமும் வந்து உள்நோக்கி குழிந்து காணப்பட்டால் அது வந்து குழி லென்ஸ். இருபுறமும் குழிந்து காணப்பட்டால், இப்போ ஒரு கரண்டி வீட்டில் குழம்பு ஊற்றுற கரண்டி இருக்கும். அந்த கரண்டியோட குழிவான பகுதி பார்த்தோன்னா மேற்புற பரப்பு வந்து குவி லென்ஸ். உள் பகுதி குழிவாக இருக்கும் இல்லையா, குழம்புலாம் அழுறோம்ல, அந்த பகுதி வந்து உள்நோக்கி இருக்கக்கூடியது வந்து குழி லென்ஸ். அப்போ குவி லென்ஸு குவிந்து காணப்படும், குழி லென்ஸ் வந்து குழிந்து காணப்படும். இந்த குழிந்து காணப்படுறதுல அது வந்து குவி லென்ஸ் வந்து மையத்தில் தடிச்சும் ஓரத்தில் மெலிவாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி மையத்தில் மெலிந்தும் ஓரங்கள் எல்லாம் தடிச்சும் காணப்படும். மையத்தில் மெலிந்தும் ஓரங்கள் எல்லாம் தடிமனாகவும் காணப்படும். இதில் ஒளிக்கற்றை என்ன செய்யும்னா விரித்து செல்லும். அதனால் விரிக்கும் லென்ஸுகள்னு சொல்கிறோம். இதில் பிம்பத்தினுடைய சைஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். குவி லென்ஸில் ஒரு புள்ளியில் வந்து குவிக்கிறதுனால நம்மளுக்கு பொருளுடைய சைஸ் சின்னதாக இருக்குது. இதில் ஒளிக்கற்றைகள் விரித்து போகிறதுனால கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. பிற வகைகள்னு பார்த்தோம்னா தட்ட குவி லென்ஸ், தட்ட குழி லென்ஸ். ஒன்றில் ரெண்டு பக்கமும் குவிஞ்சிருந்தால் தானே அது குவி லென்ஸ்னு சொன்னோம். இதில் ஒரு பக்கம் சமதளமாகவும் இன்னொரு பக்கமும் குவிஞ்சும் காணப்படுறதுனால இதை வந்து தட்ட குவி லென்ஸ்னு சொல்கிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்குது இல்லையா, அதுவே இந்த சைடு பாருங்கள் குவிஞ்சு காணப்படுது. அப்போ ஒரு பக்கம் குவிஞ்சும் ஒரு பக்கம் வந்து சமதளமாகவும் இருக்கிறதுனால இதுக்கு பேர் தட்ட குவி லென்ஸ். இந்த இதில் இப்போ தட்ட குழி லென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சமதளமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உள் நோக்கி வளைஞ்சு காணப்படுது. ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா தட்ட குழி லென்ஸு. அப்போ ரெண்டு பக்கமுமே குவிஞ்சு காணப்படாமல் ஒரு பக்கம் வந்து சமதளமாக இருக்கிறதுனால இது ரெண்டுக்குமே வந்து தட்ட குழி லென்ஸ், தட்ட குவி லென்ஸுன்னு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ லென்ஸில் 4 வகைகள் பார்க்குறோம். குழி லென்ஸ், குவி லென்ஸ், அடுத்து தட்ட குழி லென்ஸ், தட்ட குவி லென்ஸு. இப்போ குவி லென்ஸ் குழி லென்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஒளி விலகல் ஏற்படும். ஒளி விலகல் ஏற்படும் போது எங்கெல்லாம் பிம்பம் உருவாகும் அப்படிங்கிறதுக்கு 3 விதிகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. முதல் விதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குழி லென்ஸில் குவி லென்ஸ்லேயும் அந்த ஒளி மையம்னா என்ன அப்படின்னா, அந்த லென்ஸினுடைய மையத்தில் பாருங்கள் 0ன்னு கொடுத்துருப்பாங்க, ஓ போட்டிருக்காங்க இல்லையா. ஓ வந்து லென்ஸினுடைய மையப்பகுதியை தான் ஓன்ற லெட்டரில் குறிச்சிருக்கோம். அப்போ எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா முதன்மை குவியம். அப்போ அந்த கோடு அந்த மையத்தின் வழியாக வரையப்பட்ட கோடு வந்து ஒரு கற்பனை கோடு தான். அதை வந்து முதன்மை அச்சுன்னு சொல்கிறாங்க. முதன்மை அச்சு. லென்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடியது லென்ஸு மையம், ஓன்னு குறிச்சிருக்கோம். அது வழியாக வரையக்கூடிய அந்த கற்பனை கோடு வந்து முதன்மை அச்சு. முதன்மை அச்சில் ஏதாவது ஒரு புள்ளியில் நம்மளுக்கு பிம்பம் கிடைக்கும், அதை வந்து முதன்மை குவியம்னு சொல்கிறோம். முதன்மை குவியம் என்ன லெட்டரில் குறிக்கிறோம், எஃப், கேபிட்டல் எஃப்பில் குறிக்கிறோம். அப்போ ஒளியின் மையத்தின் வழியாக போனோம்னா எங்கேயுமே விலகல் அடையாது, அதே வழியிலேயே அது செல்லுது. இதுதான் முதல் விதி. இரண்டாவது விதி பார்த்தோம்னா, அந்த முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடியது அந்த லென்ஸில் பட்டுட்டு திரும்ப எதிரொலிக்கக்கூடியது முதன்மை குவியத்தில் அந்த எஃப்பில் வந்து விழுகுது. குவி லென்ஸில். குழி லென்ஸில் பார்த்தோம்னா அந்த முதன்மை குவியத்தை விட்டு கொஞ்சம் விலகி அந்த இது விழுகுது. அப்போ இது இரண்டாவது விதின்னு சொல்கிறாங்க. முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கற்றை அந்த லென்ஸின் மீது பட்டு திரும்ப எதிரொலிக்கப்பட்டு பிம்பம் கிடைக்கக்கூடியது வந்து முதன்மை குவியத்தில் எஃப்லேயே, கேபிட்டல் எஃப்லேயே கிடச்சிச்சின்னா அது குவி லென்ஸு. இது முதன்மை குவியத்தை விட்டு கொஞ்சம் விலகல் அடைஞ்சு கிடச்சிச்சின்னா அது குழி லென்ஸு. அடுத்து மூன்றாவது விதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதன்மை குவியத்துக்கும் இந்த இணையாக வரக்கூடிய ஒளிக்கற்றையானது விலகல் அடையாமல் நேர்கோட்டு பாதையிலே அது செல்லுது. குழி லென்ஸ் மீது விழும் ஒளிக்கதிர்கள் வந்து விலகல் அடைந்து அந்த முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லக்கூடியது மூன்றாவது விதியாக கொடுத்துருக்காங்க. இந்த குவி லென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கலரில் வருது இல்லையா, ஸோ அது வந்து முதன்மை அச்சுக்கு இணையாக வந்து லென்ஸில் பட்டுட்டு முதன்மை அச்சுக்கு
பேரலாக வந்து போகுது. இந்த 3 விதியுமே வந்து குவிலென்ஸ் குழிலென்ஸாக இருந்தாலும் ஒளி விலகல் வந்து இதனுடைய அடிப்படையில் தான் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அடுத்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா குழி லென்ஸ் வழியாக ஒளி விலகல் எங்கே பொருள் வச்சோம்னா எந்த இடத்துல நம்மளுக்கு பிம்பம் கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.